இப்ப இந்த ரீசன்ட் டேஸ்ல வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப அலப்புறவு பண்ணிக்கிட்டு இருக்கிறார். யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல. இந்த திவாகர்ன்ற ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டரு தான் அந்த வாட்டர்மெலன் சீனை கிரியேட் பண்ணணும்னு சொல்றாப்புல. அப்போ கஜினி படத்துல சூர்யா சார் அவர் அந்த வாட்டர்மெலன் சீனை கிரியேட் பண்ணிருக்கிறாரு. அவரு அது ட்ரிபியூட் கொடுக்கற மாதிரி இப்போ அவருடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்லயும் அவர் முன்னே அந்த கிரியேட் பண்ண சீனை இப்போ அதை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்னுடைய சீனை ரீக்ரியேட் பண்றது எனக்கு கிடைச்ச பெருமை, இவருக்கு தானே வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேர் வச்சுக்கிட்டு நடிப்பு அரக்கன்ல, இவர் நடிப்பு கிறுக்கன் தான். ஸோ இஸ் எ டேஞ்சரஸ் ஃபார் தமிழ் சினிமா. ஸோ ஒரு தப்பும் செய்யாத சிங்கர் சின்மயி அவர்களை பேன் பண்ண இந்த தமிழ் சினிமா இப்போ இந்த மாதிரி திவாகர் போன்ற ஆட்களை பேன் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தமிழ் நடிகர்களும் அவங்களோட உழைப்பு போட்டு அவ்வளவு சாதாரணமா இந்த லெவலுக்கு அவங்க வந்தது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க ஃபிளாப் ஆனாலும் பிளாக் பஸ்டர் ஆனாலும் ஒவ்வொரு டேஸும் ஷூட்டிங்லயும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த திவாகர்ன்றவரு ஆக்டர் சூரி சார் மேல ஒரு அப்பாட்டமான அவரை போலனா 5க்கும் 10க்கும் என்னால சம்பளம் வாங்கிக்கிட்டு நடிக்க முடியாது, எனக்கு எடுத்த உடனே 30 லட்சம் தான் வேணும்னு சொல்லி இருக்கிறாப்புல. அவருக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்லி இருக்கிறாப்புல. கலாட்டா மீடியா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்க தோல் வச்சு காட்டியிருக்கீங்க பப்ளிக்கு. ஸோ இந்த இன்னும்